இறைவனுக்கு நன்றி. இனிய நண்பர்களே, நியூ பேசும் படத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற நல்ல ஆதரவுக்கு நன்றி. அதாவது சமீபத்தில் கோவையில் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தின் இசை வெளியீட்டு விழா நடந்தபோது, அந்த படத்தின் கதை நாயகன் நடிகர் சூர்யா தமது இளமைகால குறும்புகளை, இளமைகால துள்ளல்களை நினைவு கூர்ந்து சொன்னார். ஒரு குடும்ப பாங்கான கதை நாயகனாக, குடும்பத்தோடு கூட்டு குடும்பத்தில் அன்பு கொண்ட கதாநாயகனாக இருப்பவர் சூர்யா. அவர் சொன்ன அந்த குறும்புத்தனங்கள், அன்பின் வெளிப்பாடுகள் இங்கே உங்களுக்கு தருகிறேன். அவர் சொன்னதை அப்படி தருகிறேன். கோயம்புத்தூர் பிறந்த மண் என்பதால் இங்கு வந்தவுடன் பழைய நினைவுகள் வந்து விடுகின்றன. இளமை துள்ளலான ஃப்ளாஷ்பேக் அது, குறும்புத்தனம் கொண்டது. நான் 12ஆம் வகுப்பு படிக்கும் வரை ஒவ்வொரு வருடமும் கோடை விடுமுறைக்கு கோயம்புத்தூர் வந்து விடுவேன். கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து காரில் பயணம், ரொம்ப ஜாலியான பயணம் அது. மண் வாசனை வீசும் அழகான பயணம் அது. சூலூர், காசிகவுண்டன்புதூர், புளியாம்பட்டி, கவுண்டம்பாளையம் வழியெல்லாம் இளையராஜாவின் இசைமழை பொழிந்து கொண்டே இருக்கும். நமக்கும் அந்த பாடலோடு அந்த கிராமிய மனமும் துள்ளலாக மனதுக்குள் ஒரு புதிய ரம்மியமான உணர்வுகளை கொடுக்கும். அப்படி ஒரு அழகான பயணம் அது. அங்கு போய் ஆடு மாடு மேய்ப்பது, ஆடு மாடு மேய்ப்பவர்களோடு பழகி நாமும் மேய்த்து காட்டுவது, மாட்டு வண்டி ஓட்டுவது, மாட்டு வண்டியை ஓட்டுகிறவரிடம் நட்பு வைத்துக்கொண்டு அதை எப்படி மாட்டு வண்டி ஓட்டுவது என்பதை கற்றுக்கொண்டு மாட்டு வண்டி ஓட்டுவது, வயலில் நடப்பது, வரப்பில் உறங்குவது, கிணற்றில் பாய்ந்து நீச்சல் அடித்து குளிப்பது, மேலிருந்து உயரமான இடத்தில் இருந்து கிணற்றில் குதிப்பது என்று சொல்லி மாளாத குறும்புத்தனங்கள் செய்திருக்கிறேன். அவையெல்லாம் எனக்கு ஒரு புத்துணர்வையும் சுறுசுறுப்பையும் கொடுத்த நிகழ்வுகள் அதெல்லாம். அதே போல் போன வருஷம் தியாவையும் தேவையும் அழைத்து சென்று இந்த கிணற்றில்தான் குதித்து குளித்தேன், நீச்சல் கற்றுக்கொண்டேன், இந்த புளியாமரத்தில்தான் விளையாடினேன், தலைகீழாக தொங்கினேன், கிரிக்கெட் விளையாடிய மைதானத்தை எல்லாம் சுற்றி காட்டினேன். பிறகு குலதெய்வம் கோயிலுக்கு போய் வந்தோம். இதெல்லாம் எதற்காக அவர்களுக்கு என்னுடைய காட்டுகிறேன், என்னுடைய வருங்கால சந்ததி அவர்கள் நான் அனுபவித்த, நான் பார்த்த, சிறு வயதில் பார்த்த இந்த இடங்கள் எல்லாம் அவர்களும் பார்க்க வேண்டும், அவர்களுக்கும் எங்கள் கிராமத்து மண் வாசனை அவர்களுக்கும் வர வேண்டும் என்பதால் தான். இதெல்லாம் எதற்கு இங்கு சொல்கிறேன், நாம் இப்போது டிஜிட்டல் ஸ்கிரீன் உடன் செலவு செய்யும் நேரம்தான் அதிகமாகிவிட்டது. குடும்பத்தாருடன் நேரம் செலவு செய்வது குறைந்துவிட்டது. தயவு செய்து குடும்பத்தாருடன் கொஞ்சம் அதிக நேரத்தை செலவிடுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல நினைவுகளை சேமித்து வையுங்கள். உங்களை சுற்றி உள்ள மக்களை பற்றி, ஊரை பற்றி, உறவுகள் பற்றி நினையுங்கள். அவர்களோடு கலந்து உரையாடுங்கள். இது ஒரு வளர்ச்சிக்கான பாதை, நட்பை பலப்படுத்தும் பாதை, உறவை மேம்படுத்தும் பாதை. கருப்பு படத்திற்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன். கருப்பு படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் நல்ல கதை, சிறப்பான காட்சிப்படுத்தல் உள்ள திரைக்கதை. ஆகஸ்ட் 14 அன்று வெளியாகிறது. ஆக்ஷன், ரொமான்ஸ், ஃபேமிலி சென்டிமெண்ட், காமெடி எல்லாம் எல்லா தரப்பு மக்களையும் ரசிக்க வைக்கும் விதத்தில் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் உருவாக்கி இருக்கின்றார் இயக்குனர். இவர் ஏற்கனவே ஜெர்சி, லக்கி பாஸ்கர் போன்ற வெற்றி படங்களை கொடுத்த வெங்கி அட்லூரி அவர்தான் டைரக்ஷன் செய்திருக்கிறார்.
என்று சொல்லியிருக்கின்றார் சூர்யா. இந்த படத்தில் சூர்யா, மமிதா பைஜி, ராதிகா சரத்குமார், யோகி பாபு, நாசர், காளி வெங்கட், ரவீனா டண்டன், ஜார்ஜ் மரியன், ராஜு மேனன் மற்றும் பலர் நடித்திருக்கின்றார்கள். இசை ஜிவி பிரகாஷ். விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் வெற்றி பெற நாமும் வாழ்த்துவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.